வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோ வெறுமனே பிகினர்ஸ்க்கானது இல்ல. பிகினர்ஸ், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாருக்குமான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நாம கோயிங் டு ஹாவ் டு அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வியூவர் கேட்டிருந்தார், கோயிங் டு தெரியும், ஹாவ் டு தெரியும், ஆனா நிறைய அந்த இங்கிலீஷ் பேசுறவங்க கோயிங் டு ஹாவ் டு இல்ல கோனா ஹாவ் டுன்னு யூஸ் பண்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நான் ரொம்ப கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தார். ட்ரூ, நம்ம மாதிரி இஎஸ்எல் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஒரு ஃப்ரேஸ், ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். ஸோ கோயிங் டு ஹாவ் டூவில் இருக்கிற இந்த கோயிங் டுவை ஷார்ட்டாக கோனான்னு வச்சு கோனா ஹாவ் டு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன அர்த்தத்தில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாவ் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாவ் டூவை எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்மளுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறப்போ. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா அவங்களோட டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? நான் படிக்க வேண்டி இருக்கிறது, நான் எழுத வேண்டி இருக்கிறது, இப்படி சொல்லுவாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டி இருக்கிறது, இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை அனுப்ப வேண்டி இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா, நான் ஒரு கடைக்கு போக வேண்டி இருக்கிறது, நாளன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டி இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஸோ வேண்டி இருக்கிறது அதுதான் ஹாவ் டு அப்படி வச்சு சொல்லுவோம் இல்லையா? பட் இதே மாதிரி அர்த்தத்துல தான். ஆனா வேற வழி இல்லாம இதை நான் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு அழுத்துக்கிட்டோ, இல்லைன்னா வேற வழி இல்லைங்க நான் அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கோ நம்ம இந்த கோயிங் டு ஹாவ் டுவை யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெண்டு விதமான டோன். ஒன்று வேற என்ன பண்றது, வேற வழியே இல்லை, செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு அழுத்துக்கிட்டோ, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் இதை நான் செஞ்சுதானே ஆகணும், வேற வழி இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரியோ சொல்றதுக்கு நம்ம இந்த கோயிங் டு ஹாவ் டுவை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயிங் டுன்னு வர்றதுனால நம்ம முன்னாடி கண்டிப்பா பி வெர்ப் ஏதாவது சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் ஐயா இருந்ததுன்னா ஆம் கோயிங் டு ஹாவ் டு, இல்லைன்னா கோயிங் டு ஷார்ட்டா பேசுறப்ப மட்டும் ஐம் கோனா ஹாவ் டு அப்படி நம்ம சொல்லலாம். யூ, வி, தே ப்ளூரல் நவுன் இதுக்கெல்லாம் ஆர் கோயிங் டு ஹாவ் டு, இல்லைன்னா ஆர் கோனா ஹாவ் டு இப்படி நம்ம சொல்லலாம். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்ஸ்க்கெல்லாம் இஸ் கோயிங் டு ஹாவ் டு, இல்லைன்னா இஸ் கோனா ஹாவ் டு இப்படி நாம சொல்லுவோம். இப்போ கான்டெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க பாஸ் சொல்லியிருக்கார், இங்க பாரு என்ன ஒரு half an hourக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு நபர், இல்லை உங்க ஒய்ஃப் மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அப்போ நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்றாங்க. அப்போ நீங்க வேற வழியே இல்லை, அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ சாரி சார், வேற வழி இல்லாமல் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு பொலைட்டா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் நம்ம சாரி ஐம் கோயிங் டு ஹாவ் டு டிஸ்டர்ப் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லைன்னா நீங்க வேற ஒரு இடத்துல வாக் பண்றீங்க, அங்க யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயியா நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், வேற வழி இல்லாம நான் சொல்றேன் சார், இங்க நீங்க கொஞ்சம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க பொலைட்டா சொல்றீங்க. ஐம் சாரி ஐம் கோயிங் டு ஹாவ் டு ஆஸ்க் யூ டு புட் அவுட் த சிகரெட் அப்படி நீங்க சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரியான கான்டெக்ட்ல தான் நம்ம இதை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். சரி, ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் வேற வழி இல்லாமல் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தொந்தரவு செய்யறதுன்னா டிஸ்டர்ப் இல்லையா? ஸோ கோயிங் டு ஹாவ் டு டிஸ்டர்ப் அப்படி இல்லைன்னா கோனா ஹாவ் டு டிஸ்டர்ப் அப்படின்னு வச்சுதான் நம்ம இதை சொல்ல போறோம். இந்த சென்டென்ஸ் லென்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கோயிங் டு ஹாவ் டு கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறது தான். மற்றபடி இந்த சென்டென்ஸ் பிகினர்ஸுக்கும் சூட்டபிளான ஒரு சின்ன சென்டென்ஸ், அவ்வளோதான். பாருங்க, நம்ம என்ன சொல்றோம், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்றதுனால ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம், இல்லைன்னா ஐ ஆம் கோனா ஹாவ் டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேர்ப் யார்கிட்ட சொல்றோமோ அதை நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஸோ ஐம் கோனா ஹாவ் டு டிஸ்டர்ப் யூ, ஐம் கோயிங் டு ஹாவ் டு டிஸ்டர்ப் யூ, அவ்வளோதான். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, நீங்க இப்பதான் ரீசெண்டா ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தீங்க, அது உங்க குழந்தைக்கு பத்தலை, அதனால சாரி இந்த ட்ரெஸ்ஸை நான் திருப்பி தர வேண்டியிருக்கு, ஏன்னா இது என் பிள்ளைக்கு பத்தலை, அதனால நான் இதை திருப்பி தரேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேற வழி இல்லாம திருப்பி தரேன், இது பிடிச்சிதான் எடுத்துட்டு போனேன், பட் ஆனால் இது பத்தாததுனால வேற வழி இல்லை, நான் திருப்பி தர வேண்டி இருக்கிறது. இதுதான் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா? ஸோ கோயிங் டு ஹாவ் டு ரிட்டர்ன் இல்லை கோனா ஹாவ் டு ரிட்டர்ன், அவ்வளோதான், ஈஸி. இந்த இடத்துலையும் சப்ஜெக்ட் நான் தான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் டு ரிட்டர்ன் இட். ரீசனையும் சேர்த்து சொல்லுவோம். ஜென்ரலாக பேசுகிறப்போ அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, லென்த்தியா. ஐம் சாரி திஸ் ட்ரெஸ் டிட்ன்ட் ஃபிட் மை சைல்ட், ஐம் கோயிங் டு ஹாவ் டு ரிட்டர்ன் இட் அப்படி நாம சொல்லுவோம். இல்லைன்னா ஷார்ட்டா திஸ் ட்ரெஸ் டிட்ன்ட் ஃபிட் மை சைல்ட், ஐம் கோனா ஹாவ் டு ரிட்டர்ன் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய வெட்டிங், இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்குறாங்க நம்ம இன்னைக்கு போகலாம், எப்படி போகலாம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ண வராங்க.
இல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்றப்போ, ஐயோ அவ நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றது? எனக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூ இருக்கு. அதுவும் பெங்களூர்ல. அதனால வழி இல்லை. நான் மிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை. மிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. இதை தான் நாம கோயிங் டு ஹேவ் டு வச்சு சொல்றோம். ஸோ இந்த இடத்துலயும் மிஸ் பண்றது தான் வேர்பே இல்லையா? ஸோ கோயிங் டு ஹேவ் டு மிஸ் இல்லை கோனா ஹேவ் டு மிஸ். ஐ ஹாவ் அ ஜாப் இன்டர்வியூ தட் டே. ஐ எம் கோயிங் டு ஹேவ் டு மிஸ் அ வெட்டிங். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வீட்ல படிக்கிற பிள்ளைங்க யாராவது சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் இந்த லெசனை ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அச்சோ அந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஒன்று வரும். அதனால அந்த பாடத்தை நீ படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த லெசனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, அந்த சப்ஜெக்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவன் இந்த பாடத்தை ஸ்கிப் எல்லாம் பண்ண முடியாது, வேற வழியே இல்லை, படிச்சுதான் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம கோயிங் டு ஹேவ் டு வச்சு சொல்ல போறோம். இந்த இடத்துல படிச்சு தான் ஆகணும், வேற வழியில படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால வேர்ப் வந்து ஸ்டடி. ஸோ கோயிங் டு ஹேவ் டு ஸ்டடி இல்லை கோனா ஹேவ் டு ஸ்டடி இப்படி நம்ம சொல்ல போறோம். சப்ஜெக்ட் அவள் ஷீ அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பி வேர்ப் இஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி இஸ் கோயிங் டு ஹேவ் டு ஸ்டடி திஸ் லெசன் இல்லைன்னா ஷி இஸ் கோனா ஹேவ் டு ஸ்டடி திஸ் லெசன். ஷில் டெஃபினெட்லி கெட் அ 10 மார்க் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் லெசன் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு பிரியாணி செய்யறாங்க, பிரியாணி தீஞ்சு போச்சு. அம்மா வேற வழியே இல்லை, நீங்க திரும்ப செய்யத்தான் வேண்டும், இல்லைன்னா வேற வழி இல்லை, அவ திரும்பவும் இன்னொரு தடவை சாப்பாடை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த இடத்துல திரும்பவும் செய்யறது அப்படின்றது இந்த இடத்துல குக் பண்றது இல்லையா? ஸோ வேர்ப் வந்து குக் இல்லைன்னா சமைக்கிறதுக்கு நம்ம மேக் அப்படின்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கோயிங் டு ஹேவ் டு குக் இல்லை கோயிங் டு ஹேவ் டு மேக், அதே மாதிரி கோனா ஹேவ் டு குக் ஆர் மேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பிரியாணி தீஞ்சு போச்சு, the biryani got burnt. She's going to have to cook again. She's gonna have to cook again. வேற வழியெல்லாம் திரும்ப செஞ்சுதான் ஆகணும். She's gonna have to cook again. வீட்டில் யாருக்காவது சின்னதாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்பவே டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. நான் எதையாவது அரைச்சி தடவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில வீட்டு மருத்துவம்லாம் செய்வோம். அப்போ கொஞ்ச நாள் ஆகியும் அது சரியாகலை, பெருசாகிடுச்சுன்னா, இங்கே பாரு உன்னுடைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, வேற வழியே இல்லை, நீ டாக்டர்கிட்ட தான் போகணும், வேற வழியில் நீ டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும் இப்படி நாம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல டாக்டரை கன்சல்ட் பண்றது தான் வேர்ப். அதனால கோயிங் டு ஹேவ் டு கன்சல்ட் இல்லை கோனா ஹேவ் டு கன்சல்ட் அப்படி நாம சொல்லுவோம். யுவர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இஸ் கெட்டிங் வார்ஸ் இல்லை யுவர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இஸ் வாசனிங். இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ நீ அப்படின்றதுனால யூக்கு ஏற்ற மாதிரி பி வேர்ப் ஆர். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் டு கன்சல்ட் த டாக்டர் இல்லை யூ ஆர் கோனா ஹேவ் டு கன்சல்ட் த டாக்டர். இப்போ எந்த விதமான கான்டெக்ஸ்டும் இல்லாமல் சிம்பிளாக ஒன்று சொல்லலாம். ஸோ வேற வழியில் நம்ம அதை சமாளிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பரவாயில்ல விட அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஐயோ இல்லை அதை நம்ம சமாளிச்சு தான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் சமாளிக்கிறது அப்படிங்கிறத அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறதுன்னு வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பிரச்சனை அதை சமாளிக்கிறதுனா அந்த பிரச்சனையை டீல் பண்ணுறது அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம டீல்ன்ற வேர்பையை இந்த இடத்துல எடுத்துக்குவோம். ஸோ கோயிங் டு ஹேவ் டு டீல் இல்லை கோனா ஹேவ் டு டீல். ஸோ நாம் அப்படின்றதுனால we are going to have to deal with it இல்லை we are gonna have to deal with it எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம கோயிங் டு ஹேவ் டு அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நிறைய கான்டெக்ட்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.